டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஜீரா கார்ன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பாடு வடித்த சாதத்தை கொஞ்சமாக தட்டில் எடுத்து ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கார்ன் எடுத்து வச்சுருக்கேங்க. ஃப்ரெஷ்ஷான கார்ன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது உளுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன். கூடவே ஜீரகம், பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கூட ஒரு 5 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. புதினா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த காணை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் உப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. கார்ன் வந்து ஸ்வீட் அப்படின்றனால ரொம்ப உப்பு அதிகமாக போன மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பு நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். இப்போது ஆறுன சாப்பாடு எடுத்து இது கூடவே நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பாடு நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தயாராகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.